தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்திலே நான் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக நான் அங்கே போட்டியிட்டேன். எனக்காக தேசிய தலைமையிலிருந்து பாரத பிரதமர் மோடி அவர்களும் JP நட்டா அவர்களும் இராணுவ அமைச்சர் அவர்களும் எனக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கூட்டணியில் அண்ணன் TTV அவர்கள், அண்ணன் OPS அவர்கள், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், GK வாசன் அவர்கள், அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மரியசுந்தரம் யாதவ் அவர்கள், AC சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஒட்டுமொத்த தமிழர்களும் எனக்காக வாக்கு சேகரித்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோன்று பொதுமக்கள் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து ஜாதிய தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் கட்சியினுடைய BJP தொண்டர்களும் தலைவர்களும் எனக்காக பரிந்து கட்டு வேலை செய்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, எல்லோரும் ஒட்டுமொத்த மக்களும் என்னை ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தாமரை சின்னத்துக்கு ஒவ்வொருமாக முகம் தெரியாவிட்டாலும் கூட அனைத்து பகுதியிலும் தென்காசி பாராளுமன்றம் முழுவதும் தாமரைக்கே ஓட்டு போடுவோம் என்று சொல்லி நிறைய பேர் எனக்காக வாக்கு சேர்த்தார்கள். அவர்களுக்கும் நன்றி. ஆக ஒட்டுமொத்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் எனக்காக, என்னுடைய கட்சிக்காக, எனக்காக தாமரை சின்னத்துக்காக வாக்கு கேட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.